வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். என்னோட ஆசை அது மட்டும்தான், கதறி எழுத தந்தை. ஆசையை நிறைவேற்றிய சினேகன் நாளை இறுதிச் சடங்குகள். ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவையும் ஒழுக்கிய ஒரு மரணம். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். பாடலாசிரியர் சினேகனுடைய தந்தை சிவசங்கு வயது மூப்பு காரணமாக இன்று அதிகாலையில் உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 102. தந்தையினுடைய மறைவு சினேகனுடைய குடும்பத்திற்கு பேரடியாக இருக்கும் நிலையில் தந்தையினுடைய ஆசையை நிறைவேற்றிய மன திருப்தியில் சினேகன் சற்று ஆறுதல் அடைந்திருக்கிறாரு. தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத பாடலாசிரியராக இருக்கிறார் சினேகன். இவர் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி அருகே உள்ள புது காரியப்பட்டி என்கிற கிராமத்தில் ஜூன் 23 1978 பிறந்தார். விவசாயத்த குடும்பத்தைச் சேர்ந்த சினேகனுக்கு 6 அண்ணனும் ஒரு அக்கா இருக்கிறாங்க. சிறு வயது முதலே கவிதை எழுவதில் ஆர்வம் கொண்ட சினேகன் கவிஞர் வைரமுத்துவிடம் உதவியாளராக பணியாற்றினார். இதையடுத்து ராம்கி சுவாதி நடித்த புத்தம்புது பூவே என்கிற திரைப்படத்தின் மூலம் பாடலாசிரியராக அறிமுகமாகியிருந்தார் சினேகன் அவர்கள். அந்த படத்திற்கு பிறகு 3 ஆண்டுகள் சினேகன் எந்த ஒரு பட வாய்ப்புமே அவருக்கு கிடைக்கவே இல்லை. 3 ஆண்டுகளுக்கு பின்பு பாண்டவர் பூமி திரைப்படத்தில் பாடல் எழுதினார். அந்த படம் அவருக்கு திருப்பு முனையாக அமைந்தது. அந்த திரைப்படத்தில் வரும் தோலா தோலா பாடல் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருந்தது. சினேகனை தமிழ் சினிமா கொண்டாடி தீர்த்தது. அந்த திரைப்படத்தை தொடர்ந்து பல திரைப்படங்களுக்கு கிட்டத்தட்ட 2500க்கும் மேற்பட்ட பாடல்களை எழுதியிருக்கிறார். சாமி திரைப்படத்தில் வரும் கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போலாமா என்ற பாடலினுடைய ஆசிரியர் இவர்தான். கமல் தொகுத்து வழங்கிய பிக்பாஸ் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சினேகன் பிக்பாஸ் வீட்டில் இறுதி வரை இருந்து 2வது இடத்தை பிடித்தார். அந்த நிகழ்ச்சிக்கு வந்த சினேகனுடைய தந்தை சிவசங்கு, அனைவரிடத்திலும் என்னுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய கடைசி ஆசை. ஆனால் இத்தனை ஆண்டு காலமாகியும் அவன் திருமணம் செய்து கொள்ளாமே இருக்கிறான் என கண் கலங்கியபடி அனைவரிடம் பேசி இருந்தார். இதையடுத்து சில ஆண்டுகள் கழித்து கமலஹாசன் முன்னிலையில் சீரியல் நடிகை கன்னிகாவை திருமணம் செய்து கொண்டார். அப்போது சினேகனுடைய தந்தை சிவசங்கு திருமணத்தை நடத்தி கொடுத்து கமலுக்கு கண்ணீர் மல்க நன்றி தெரிவித்திருந்தார். கடந்த ஜனவரி மாதம் சினேகன் கன்னிகா தம்பதிகளுக்கு இரட்டை பெண் குழந்தை பிறந்தது. தனது குழந்தைகளுக்கு சினேகன் காதல் கவிதை என அழகான தமிழ் பெயரை வைத்திருந்தார். இந்த நிலையில் சினேகனுடைய தந்தை சிவசங்கு இன்று அதிகாலையில் 4:30 மணி அளவில் வயது மூப்பு காரணமாக உயிரிழந்து போயிருக்கிறாரு. அவருக்கு வயது 102. அவருடைய இறுதிச் சடங்குகள் நாளை காலை 11 மணி அளவில் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள சொந்த கிராமம் புது காரியப்பட்டியில் நடைபெற இருப்பதாக சினேகன் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறாரு. சினேகனுடைய தனது மகனை திருமண கோலத்தில் பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அவர் ஆசைப்படி மகனுடைய திருமணத்தை பார்த்து பேத்திகளை கொஞ்சி மகிழ்ந்து நிறைவேறான மரணத்தை தழுவிருக்கிறார் என்று நிறைய பேர் கமெண்ட்கள் சொல்லிட்டு வருகிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.